இதனால நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே சரி, இதனால பெரிய செலவு தான். ஏன்னா எவ்ரி டைம் அது வளரும் போது அதை அவங்க அகற்றணும் தண்ணியிலேருந்து. அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஈகோசிஸ்டம்க்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு செடியில வந்து கிட்டத்தட்ட 3000 சீட்ஸ் இருக்கும். இது நம்ம வில்லன் மாதிரி நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே இதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியும் இருக்கு. இது தண்ணியில இருந்ததுன்னா தண்ணியில இருக்கிற பொல்யூட்டன்ஸை இது ரிமூவ் பண்ணும். பேப்பரோட பேஸே பல்ப் தான். இது வந்து வாட்டர் ஹைசன்த்தோட பல்ப். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க சுஸ்மிதா மேம் அவங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த ஆகாய தாமரை அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து நம்ம எதுக்கு அது இருக்கு அப்படின்னே தெரியாம நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்போம். நிறைய லேக்லலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆனா அந்த விஷயத்தை வச்சு ஒரு சூப்பரான விஷயம் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன்பிலீவபிள் மேம். சீரியஸாவே இந்த பிளான்ட் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். ஆக்சுவலாக பேப்பர் ரெடி பண்ணுறாங்க இந்த பிளான்ட் வச்சு. ஸோ அதோட ப்ராசஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஸோ இது வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிற வழியில் அங்கே வந்து ஒரு லேக் இருக்கும், திருவரம்பூர்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு ஏரியா இருக்குது. நான் ஸ்கூலுக்கு அது வழியாக போவேன். ஸோ அப்போ காலையில் இந்த ஆகாய தாமரையை டெய்லி பார்ப்பேன். நான் முதல்ல எனக்கு வந்து இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐயூசிஎன்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு தடவை ஒரு தண்ணியில் வளர ஆரம்பிச்சதுன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இதனால நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே சரி, இதனால பெரிய செலவு தான். ஏன்னா எவ்ரி டைம் அது வளரும் போது அதை அவங்க அகற்றணும் தண்ணியிலேருந்து. எடுத்து அது ஃபுல்லாக குப்பைக்கு தான் போகுது. இதுக்கு ஒன்றும் யூஸ் ஒன்றும் ப்ராப்பராக அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ தான் எனக்கு இதை வச்சு நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது இதை, லைக் இதை வந்து குப்பையில் போடுறதுக்கு பதிலாக பொருட்களாக ஏன் செய்யக்கூடாதுன்னு இது பண்ணும்போது தான் நார்த் இந்தியாவில் வந்து இதை வச்சு பேப்பர் செய்கிறாங்க. பட் என்னென்னா அதில் வந்து ஸ்ட்ரென்த்து பெருசாக இல்லை. லைக் அவங்க அதை வெறுன்னு அரைச்சி அதை வந்து பேப்பராக செய்கிறாங்க, க்ரீட்டிங் கார்ட்ஸு, கேலண்டர்ஸ் இதுக்கெல்லாம். பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இல்லை அந்த பேப்பர். ஸோ அப்புறம் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி பேப்பர் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பேப்பர் செய்யணும் இதை வச்சு. இதை ரா மெட்டீரியலாக வச்சு இண்டஸ்ட்ரியில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை பற்றி படிக்க ஆரம்பித்து 2024 எனக்கு இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி அகாடமின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் ஃபெலோஷிப் கிடச்சிது. ஸோ அந்த ஃபெலோஷிப்புக்கு நான் இந்த வாட்டர் ஹைசன்த்தை வச்சு பேப்பர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரி செட்டப்லேயே ஒரு ஃபேக்ட்ரியில் எப்படி அவங்க பல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மெத்தட்ஸ், பட் கம்மியான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி. யூஸ்வலாக பேப்பர் இண்டஸ்ட்ரி வுட் பல்ப் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு வெறும் சோடா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கே இது பல்ப் ஆகிடுது, நல்ல குவாலிட்டி பேப்பரும் கிடைக்குது நமக்கு. ஓகே மேம். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் இது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும். ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கல, பட் அப்போலேருந்து எனக்கு இது மேல ஒரு கண்ணு. ஓகே, இது ஏன் இருக்கு அப்படின்னு. இதுவே நானா இருந்தா இது என்ன இருந்துட்டு போங்க, நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக அதை தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எதுக்கும் இருக்க போல, வேற ஏதோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் மேம் அந்த டைம்லையும் பாருங்கள் எப்படி பயங்கரமாக யூஸ் பண்ணி அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி இதை பற்றி படிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து அதை வந்து சக்ஸஸாகவும் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் ஆஃப் யூ மேம். சூப்பர். உங்களை நினைச்சு எங்களுக்கு ஒரே பெருமையாக இருக்கு. ஓகே, நம்ம ப்ராசஸ் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து வெட் வாட்டர் ஹைசன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீஃபும் ரூட்டும் நமக்கு யூஸ் இல்லை. யூஸ்வலாக வந்து இதை கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ஸ்டெம்ல தான் வந்து செல்லுலோஸும் ஹெமி செல்லுலோஸும் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ நமக்கு இந்த பிளான்ட்ல வந்து இப்போ பல்பிங்குங்கிற ப்ராசஸை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரா மெட்டீரியலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து காய வச்சும் செய்யலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். அப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செய்ய போகிறோம். எப்படி செஞ்சாலும் நம்ம குக் பண்ணுறது வந்து லிக்னின்ங்கிற ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து லீஃப் அண்ட் ரூட்டை வந்து வெட்டி எடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஸ்டெம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டெம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எவ்வளோக்கு இது பண்ணுறோமோ ஃபுல்லத்தையும் வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த வாட்டர் ஹைசன்த்தில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம்,
ஈகோ சிஸ்டம்க்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓ ஒரு செடியில வந்து கிட்டத்தட்ட 3000 சீட்ஸ் இருக்கும், விதைகள் மட்டும். இங்க ரூட்ல பாத்தீங்களா, இங்க எல்லாம் இப்பே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த ரூட்ல ஸோ இது எல்லாம் தண்ணியிலே இப்போ இது கண்டினியூ ஆச்சுன்னா இதுல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு செடியா வளர்ந்துரும். ஸோ அவ்வளோ அக்ரெசிவா அது வளரும். ஓ அட் தி சேம் டைம் இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி பயோமாஸ் உங்களுக்கு ஜாஸ்தி, ரா மெட்டீரியல் ஜாஸ்தி. பட் ஆனால் நார்மல் பேப்பரும் இதே மாதிரி ஒரு ட்ரீல பண்ணுறாங்க, அது யூக்கலிப்டஸ். ஆமாம் ஆமாம். பட் அதுதான் வுட்டுங்கிறதுனால நீங்கள் அதை பல்ப் ஆக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே ஓகே. கிராஃப்ட் பல்பிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆசிட்ஸ், சோடா, பட் சல்ஃபர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா பண்றோம்ல. ஆமா. ஓகே. நம்ம சோடா ஆட் பண்றோம், பட் அதுலயும் நமக்கு லிக்னின் வந்து இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். லைக் அது ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது. ஓகே. எப்படி நீங்களும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த நோட் புக் யூஸ் பண்ணும்போது அதில் யோசிச்சுட்டே இருப்பீங்களா, இது எதில் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி இந்த கலர் வந்திருக்கு அப்படின்லாம் நிறைய திங்க் பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிறைய அதை பற்றி பேசுகிறோம், இல்லை அதை பற்றி நிறைய தாட்ஸ் நமக்கு வருதுன்னா நமக்கு அதை பற்றின கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த சார்ட் பேப்பர் ஏன் இந்த கலரில் இருக்குது, இது எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா அப்போ எனக்கு இது வந்து இதெல்லாம் ப்ராடக்டாக செய்ய முடியும்னே எனக்கு தோணலை. ஓகே. அப்போ நான் இது ஒரு ப்ராப்ளமாக மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்க்குற இடத்துல எல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும். லைக் நம்ம கவர்மெண்ட் வந்து மழை காலத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து கிளியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு கிளியர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டன் வேஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் நியூஸ் பேப்பர்ல வரும். அதை மட்டும்தான் நான் ஃபாலோவே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி இந்த செடி வந்து ஏன் தண்ணியில முதக்குது, ஏன் நிறைய இருக்கு, பெட் மாதிரி அது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிலாம் போய் கேட்பேன். அவ்வளோதான். சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா? மேம் வந்து அதே மாதிரி அவங்க சயின்ஸ் மிஸ் பயங்கரமாக பாடப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போ அவங்க வந்து புக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்களும் லைக் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவங்களும் சொல்லுவாங்க இது வந்து இன்வேசிவ். ஆக்சுவலி இது இன்னொன்று என்னென்னா, இது நம்ம வில்லன் மாதிரி நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே இதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியும் இருக்குது. இது தண்ணியில் இருந்ததுன்னா தண்ணியில் இருக்கிற பொல்யூட்டன்ஸை இது ரிமூவ் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க அது நல்லது பண்ணுது, அதை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு. பட் அதில் கேட்ச் என்னென்னா, ஒரு பிளான்ட் இப்போ ஒரு குட்டி இன்ஃப்ளாரசன்ஸ் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து வளர ஆரம்பிச்சதுன்னா நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு அது வளர ஆரம்பிக்கும். ஓகே. பட் என்ன ஆகும்னா ஒரு 8th டே இல்லை 9th டே அது ஃபுல்லாக வளர்ந்து முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து இந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்காது, ஹெவி மெட்டல்ஸை எடுத்துக்காது, ஓ திரும்ப ரிட்டர்ன் டீகே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் ஆல்ரெடி சாகர கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இது தண்ணியில் இருந்ததுன்னா டீகே ஆக ஆரம்பிச்சிடும், மக்கி போக ஆரம்பிச்சிடும் தண்ணியிலேயே. ஸோ அது வந்து அந்த இது பேர் வந்து ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செடி மூலமா தண்ணியில் இருக்கிற மாசுக்களை வந்து அது எடுக்குது. சோ பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அது எடுக்காது. சோ அதுக்கப்புறம் அது வேஸ்ட் தான். சோ அந்த வேஸ்டா இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதனால தான் நீங்க ஒரு தண்ணி இருக்குன்னா கவர்மெண்ட்ல அவங்க எவ்ரி நவ் அண்ட் தென் அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதை அவங்களால யூஸ் பண்ண முடியறது இல்லை. அதை காரணமா வச்சுதான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸே வருது. ஓகே. இது மூலமா மக்களுக்கும் பயன் உள்ள ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க கலெக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ற காசு வந்து ஒரு ப்ராடக்டா மாறுது. ஸோ நிறைய பேர் இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இப்போ வீட்டில் இருக்க உமனாக இருக்கட்டும், இதில் வந்து இண்டிவிஜுவலாக அவங்க லைஃப் ரன் பண்ணுற எல்லாருமே அதை மேபி இப்போ அந்த ப்ராசஸ் பார்த்தாங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த மாதிரி பேப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்குறது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேம். இது ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன பீசஸா எடுத்துக்க போறோம். ஓகே. இதோட இலையும் வேரையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஸ்டெம் இருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட ரிசோர்ஸ். ஸோ இதை வந்து சோடா பல்பிங்கிற ப்ராசஸ்க்காக இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோடா மட்டும் நம்ம ஆட் பண்றோம் இல்லையா எக்ஸ்ட்ரா? ஆமாம். ஓகே. ஸோ அந்த சோடாவை வாஷ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு லிக்னின் கிடைக்கும். அந்த லிக்னின் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் தான். ஓகே. இப்போ ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா
அவங்க அந்த லிக்னினை வந்து இண்டஸ்ட்ரியலி யூஸ் பண்ணிக்கலாம். ம் இப்போ நம்ம சின்ன லெவல்ல பண்றதுனால நமக்கு வந்து லிக்னின் யூஸ் கிடையாது. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஹைசின்த் வந்து இருக்கிற பயோமாஸ் அளவுக்கு இது நிறைய வளர்றதுனால இதை வந்து பல்ப் பண்றதே வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி தான். இப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பல்ப்பை மட்டும் சப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. பேப்பர் அந்த இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் முடிச்சிட்டு அந்த பல்ப் மட்டும் உங்களுக்கு ஆமா. சப்ளை பண்ணலாம். ஆமா. இப்போ பேப்பர் வந்து நம்ம பேப்பர் செஞ்சோம்னா பேப்பரோட காஸ்ட் வந்து நிறைய இருக்கும். ஆமா. சோ நம்ம பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பல்பா கொடுத்தோம்னா கரெக்ட் சூப்பர். ஏன்னா அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸும் இருக்காது இல்லையா? ஒரே டைம்ல அவ்வளோ பேப்பர்ஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம பல்பா பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும் இன்னும். ஆமா. மோரோவர் நம்ம ஈகோசிஸ்டம் லெவல்ல ஒரு தண்ணி இருக்குன்னா அங்க இருக்கிற வாட்டர் ஹைசின்த்தை நிறைய கலெக்ட் பண்ணி நம்மளால பல்பா மாத்த முடியும். ஓகே. இதனால என்னன்னா நமக்கு தண்ணியும் கிளியர் ஆகும். நிறைய வாட்டர் ஹைசின்த்தை நம்ம எடுக்கிறோம். இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது தெரியாம எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோமே பண்ணிட்டு. ஸோ இதை வந்து அடுத்து ப்ராசஸ் வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துல எடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த வீடியோ எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம உள்ள போட போறோம். சோடா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கட்ட வேண்டியதான். கிடையாது. இதை எவ்வளோ நேரம் மேம் பாயில் பண்ணணும்? இது வந்து 90 மினிட்ஸ் நம்ம ஆட்டோக்ளேவ்ல வச்சு குக் பண்றோம். ஓகே 90. ஸோ யூஸ்வலா பல்பர்ல பண்ணணும். பட் நம்ம இப்போ ஸ்மால் ஸ்கேல்ல பண்றதுனால நம்ம ஆட்டோக்ளேவ்ல பண்றோம். ஓகே. ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்குது இல்லை மேம்? ஏன்னா பாயில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ப்ளஸ் வந்து அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ ப்ராசஸ் பெருசு. பட் ஆனால் டைமிங் ஆல்சோ அதுவும் பெருசாக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு எவ்வளோ நிமிஷம் 90 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு இதோட ஓப்பன் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த ஸ்டெம்ப் வந்து நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. சோடாவை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன மேம்? ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று என்னன்னா இங்கே இந்த பிளாக் கலர் லிக்விட் தெரியுதுல்ல, இதுதான் வந்து லிக்னின். ஓகே. ஸோ ஒரு பேப்பர்ல வந்து இந்த லிக்னினை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா லிக்னின் பேப்பர்ல இருந்ததுன்னா அதுதான் நமக்கு இந்த எல்லோயிங் மஞ்சள் கலர்ல ஆகும் பழைய புக்ஸ் எல்லாம். ஆமா. அது வந்து இந்த லிக்னின் இருக்கிறதுனால இப்போ நம்ம பல்ப் பண்ணும்போது லிக்னினை நம்ம ஃபுல்லா எடுக்கலைன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆயிடும் பேப்பர். இன்கேஸ் நமக்கு அந்த எல்லோ கலர்ல பேப்பர் வேணும் அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? பட் அது நல்ல குவாலிட்டி பேப்பர் கிடையாது. ஓ அப்படியெல்லாம் நிறைய புக்ஸ் லைப்ரரியிலலாம் பார்க்கும்போது அந்த ஒரு எல்லோ கலர் பேப்பர்லாம் இருக்கும்ல, அது சில நேரம் ரீசைக்கிள்டு பேப்பர்ஸாகவும் இருக்கும், இல்லை அவங்க கலர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பட் பழசான பேப்பர் இப்போ லைக் அதுல குவாலிட்டி இருக்காது அவ்வளோ. ஆமா. ஓகே. பிரிட்டிலாவும் ஆயிடும், அது வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்காது. ஸோ அதனால இதை வாஷ் பண்ணி லைக் தண்ணியில வாஷ் பண்ணா லிக்னின் செப்பரேட் ஆயிடும். ஓகே. வாஷ் பண்ணா இது மட்டும் இருக்கும். இது வந்து பியூர் செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ். ஓகே. சோ அந்த செல்லுலோஸை வச்சு தான் நம்ம பேப்பர் செய்ய போறோம். ஓகே மேம். நம்ம வாட்டர்ல போட்டு எடுக்கும்போது இதோட அந்த தன்மை மாறாதா? மாறாது. ஓகே ஓகே. லைக் இதுல தண்ணியோட எல்லாம் போனதுக்கு அப்புறம் மிஞ்சறது தான் நமக்கு செல்லுலோஸ். ஓ ஆக்சுவலா வாட்டர்ல போடணும், இட்ஸ் a process. ஆமா. ஓகே. வாஷ் பண்ணி தான் நம்ம லிக்னினை வெளில எடுக்க முடியும். இப்போ நம்ம சின்ன ஸ்கேல்ல பண்றதுனால லிக்னின் இது கம்மியா தான் இருக்கு. ஓகே. சோ இத நம்ம வாஷ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே மேம். இப்போ வந்து நம்ம இத குக் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம வாட்டர்ல போட்டு எடுத்துடலாமா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் ஊத்தலாம். போதும். ஸோ நம்ம இதுல தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணும்போது தண்ணி கருப்பா மாறுது பாத்தீங்களா? ஆமா. ஸோ லிக்னின் ஃபுல்லா வந்துரும். ஓகே. இப்போ ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம் இல்லையா? ஃபுல்லா அப்படியே லைக் இதுல ஃபிப்ரில்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. அதை வந்து நம்ம தனியா எடுத்துக்க போறோம். இப்போ வந்து நம்ம அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு மேம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இப்போ வந்து இதை நம்ம கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் பண்ணி பல்ப் ஆக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே. இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு இப்போ பல்ப் ரெடி ஆயிடுச்சு. ஓ இதான் ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு செய்யறதுக்குல. ஆமா. இப்போ நான் சொன்னேன்ல நம்ம இத பல்ப் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணலாம்னு. ஓகே. சோ இத வந்து
காய வச்சு இந்த பல்ப்பை காய வச்சு பெல்லட்ஸ் மாதிரி செஞ்சுதான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே. இதை வந்து காய வச்சு பெல்லட்ஸ் மாதிரி பண்ணிட்டோம்னா 5-6 மாசத்துக்கு கூட இது ஒன்றும் ஆகாம அப்படியே இருக்கும். வேணுங்கிறப்போ டைல்யூட் பண்ணி பேப்பர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நார்மலா இப்போ நம்ம ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதை பிஸ்னஸா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க நிறைய வச்சு இந்த பல்பை மட்டுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியலுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அது வந்து ஒரு பிஸ்னஸ். ஆக்சுவலாக மேம் இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, இப்போ லைக் ஒரு சாண்டில் கலர், அப்புறம் அதோட இன்னும் கொஞ்சம் திக்கான ப்ரௌன் கலர், இந்த மாதிரிலாம் பேப்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கிடையில ஏதாவது ஆட் பண்ணினா அந்த மாதிரி கலர் கிடைக்குமா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா எல்லா பேப்பருக்குமே பேஸ் வந்து பல்ப் தான். ஓகே. சோ அந்த பல்ப் வந்து இந்த மாதிரி ப்ரௌனா தான் இருக்கும். ஓகே. பேப்பர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளீச் பண்ணிட்டு கலர் பண்ணுவாங்க. ஓகே. ஆஃப்டர் தட் தான் வந்து கலர் சேஞ்சஸ் எல்லாமே. இது வந்து ரா மெட்டீரியல் தான் நமக்கு. சோ ஈவன் A4 ஷீட் ஒயிட் இருக்குல, அது பண்ணனுமே இப்படி தான் இருக்குமா? ஆமா, அதோட பல்ப்பும் ப்ரௌனா தான் இருக்கும். ஓகே. பேப்பர் மெஷின்ல ப்ளீச் பண்ணிட்டு அந்த பேப்பர் ஒன்னு பல்ப்பை ப்ளீச் பண்ணிட்டு பேப்பர் பண்ணுவாங்க. சில நேரம் ப்ரௌன் ஷீட்ஸாவே நமக்கு கிடைக்கும். ஓகே. ஈவன் சோ இதான் பேஸ். சோ நம்ம அடுத்து என்ன கலர் A4 ஷீட்டா இருக்கலாம், இல்லனா சார்ட் பேப்பர் கூட இந்த மாதிரி process தான் இல்ல. சோ எல்லா பேப்பருக்குமே பேஸ் இதுதான். இது நம்ம பண்ணி கொடுத்துட்டாலே இந்த பல்ப்புக்கு அப்புறமேட்டு அவங்க கலர்ஸ் மாத்திப்பாங்க. ஓகே. இதான் ஃபைனல் ஸ்டேஜ் மேம். சோ வேற என்ன கலர் வேணும்னாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்றது. சார்ட் பேப்பர், எல்லா ப்ரௌன் ஷீட், எல்லாத்துக்குமே எல்லா பேப்பருக்குமே பேப்பரோட பேஸே பல்ப் தான். சோ இது வந்து வாட்டர் ஹைசன்த்தோட பல்ப். சோ இதே மாதிரி வுட்டுக்கும் நமக்கு கொஞ்சம் கலர் வேரியேஷன் இருக்கும் வுட்டுக்கு ஏத்த மாதிரி, பட் ப்ரௌன் கலர்ல தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. இத ப்ளீச் பண்ண உடனே தான் நமக்கு ஒயிட் கலர்ல பல்ப் கிடைக்கும். ஓகே. ஓகே. சோ அந்த பல்ப்பை தான் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணி அவங்க பேப்பரா செய்வாங்க. ஓகே மேம். இப்போ நம்ம வந்து ஃபைனல் ப்ராசஸ் கொண்டு கரெக்ட்டா? ஆமா. ஓகே. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது எப்படி பேப்பரா மாறுதுன்னு பார்க்கலாம். மேம் இந்த ஃபைனல் ப்ராசஸ்க்கு முன்னாடி அப்படியே டைரக்ட் அப்ளை பண்ணணுமா என்ன? இல்ல, இதுல தண்ணி ஊத்தி பல்ப்பை டைல்யூட் பண்ண போறோம். அப்படியே இது இன்னும் ஃபில்டர் பண்ற மாதிரி பண்ண போறோமா? நம்ம ஃபில்டர் பண்ண போறது இல்ல, இதுல தண்ணி ஊத்தி பல்ப்பை டைல்யூட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃப்ரேம்ல எடுப்போம். ஓகே. இப்போ நம்ம வாட்டர் இதல மிக்ஸ் பண்ணனும்ல? ஆமா. ஓகே. எவ்வளவுன்னு சொல்லுங்க. யா. சோ இப்போ இந்த பல்ப்பை வந்து நம்ம டைல்யூட் பண்ண போறோம். ஆமா. எதுவுமே இல்லையே. ஆமா, ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த மாதிரி ஃபைனான ஷீட் கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெஷ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த பல்ப்புக்குள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஓ, இது ஃபுல்லாக இப்போ ட்ரை பண்ணினா இதுதான் பேப்பர். ஆமாம். ஓகே மேம். சார்ட் பேப்பர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா, அது என்ன மிஷின் மேட் பேப்பர். ஓகே. ஓகே. மோரோவர் இது திக்னஸும் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்க்கு இந்த திக்னஸ் வந்து நமக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா திக்னஸ் சொன்னா என்ன மேம் பண்ணலாம்? பல்ப் திக்கா வாட்டர் கொஞ்சம் லெஸ் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ இத வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ஓகே. என்னென்ன மாதிரி பர்பஸ்க்கு மேம் அந்த இந்த ஷீட் யூஸ் பண்ணலாம்? சோ இது வந்து கிரீஸ் ப்ரூஃப் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னன்னா இது வந்து எண்ணெய் இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம இதுல வெச்சோம்னா எண்ணெய் அது எடுத்துக்காது. இப்போ நார்மல் பேப்பர்ல நம்ம எண்ணெய் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸோ இல்ல ஃபுட் ஐட்டம் வெச்சோம்னா எண்ணெய் அது உள்ள எடுத்துக்கும். ஸோ இந்த பேப்பர் வந்து எண்ணெயை எடுத்துக்காது. கிரீஸ் ப்ரூஃப் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேக்கிங் ஷீட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது ஃபுட் கிரேட். பட் இதுக்கு வந்து இன்னும் நம்ம இதெல்லாம் வாங்கணும், லைக் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கணும். பட் இதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுட் கிரேட். பட் ஆனால் ஃபுட் கிரேடு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரீசன் என்னன்னா நம்ம எது கெமிக்கல் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ பயங்கர நேச்சுரல் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆமாம். ஸோ இப்போ இதை காய வைக்கணும். ஓகே. இது ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணலாம். எவ்வளோ நேரம் மேம் ட்ரை ஆகணும்? இது வந்து ஒரு 3 hours ஆகும். 3 hours. ஓகே. நல்லா எப்படி ட்ரை பண்ணுறது மீன்ஸ் லைக் எப்படின்னா ஓப்பன் பிளேஸில் சன்லைட்டில் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை சன்லைட்டில் வச்சிடலாமா மேம்? இது நல்லா நம்ம சன்லைட்டில் வைக்கணும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வைக்கும்போது வந்து நல்லா பயங்கர சுளீர்னு வெயில் அடிக்கும் போது நீங்கள் வச்சுருங்க, உடனே கண்டிப்பாக காஞ்சிடும். ஒரு 3 hours. 3 hours வெயிலில் வச்சா நமக்கு பேப்பர் ரெடி ஆகிடும். ஓகே மேம். ஓகே. இது கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம வந்து 2-3 hours வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும்.
இல்லையா மேம்? ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா 3 hours வந்து என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு இதோட ரிசல்ட் பார்த்தே ஆகணும். அதனால முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. நாங்கள் இப்போ கூட வந்து இது இப்போ தான் பண்ணோம் அப்படின்னு உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படியே ஏமாற்ற மனசு வரல. ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணி வச்சதை தான் காமிக்கிறோம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம ரெடி பண்ணிட்டோம், பேப்பர் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேப்பரை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக்ஸ் சார் தான் எனக்கு ஞாபகம் வராரு. மோஸ்ட்டாக வந்து மேக்ஸ் போடுறதுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸ் வந்து நல்லா போட்டு போட்டு பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஈஸியாக வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பேப்பர்ஸில் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மட்டி பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லவே கொஞ்சம் வியர்டாக இருக்கும், என்னென்னா சாண்ட் பேப்பர் நோட் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். நான்லாம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நான் யோசித்தேன், ஓகே அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுறாங்க போல், அதை வச்சு தான் பண்ணுறாங்களா போல், கலரில் அப்படியே இருக்கே அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி தான் ஸோ ப்ராப்பராக அந்த பேப்பர் வந்து எப்படி மேக் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சது. அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த ஆகாய தாமரை அப்படின்ற ஒரு பிளான்ட் யூஸ் பண்ணி வந்து இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ நைஸ் மேம், சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் வந்து அது நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு அதை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். பட் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி சூப்பராக காமிச்சிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒன்றும் கிடைக்காத பொருள் கிடையவே கிடையாது. நிறைய லேக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். எங்கே வந்து நிறைய வாட்டர் வந்து ஸ்டோக் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வச்சு இவ்வளோ ஈஸியாக, இது அவ்வளோ பெரிய ப்ராசஸும் கிடையாது, நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறது, பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்னன்னு நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். நிறைய கண்டுபிடிங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நம்ம காமிச்சிடலாமா? ஸோ இந்த இந்த ஆகாய தாமரை வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து இருக்கிறதுனால இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம ஒரு இடத்தோட கன்ஃபைன் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நிறையா இடங்கள்ல நம்ம ஒர்க் ஷாப்ஸாக இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸில் செஞ்ச பேப்பர்ஸ் இப்போ கூட நம்ம கிரெசன்ட் யூனிவர்சிட்டியில் இந்த ஒர்க் ஷாப் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே லோக்கலி அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆகாய தாமரையை அவங்க இப்போ இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை எடுத்து பல்ப் பண்ணி இங்கே லோக்கல் யூஸுக்கு அவங்களால பேப்பர்ஸ் செய்ய முடியும். ஓகே. ஸோ எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸ் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆகாய தாமரையை எடுத்து பல்ப் பண்ணி அவங்க பேப்பராக செஞ்சாங்கன்னா அந்தந்த இடம் நமக்கு க்ளீன் ஆகிடும். அந்தந்த வாட்டர் பாடி லோக்கலி நமக்கு ஒரு பேப்பரும் கிடைக்கும், அதே சமயம் அந்த தண்ணியும் வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் தென் இதில் நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற பேப்பர்ஸ். டிஃப்ரென்ஸ் இருக்கே மேம் இதுக்கும் இதுக்கும். ஸோ என்னன்னா இந்த பேப்பரில் நம்ம லிக்னினை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது லிக்னின் ஃப்ரீ பேப்பர். அதே சமயம் இது வந்து லிக்னினை எடுக்காம நம்ம செய்யற பேப்பர். ஸோ இது வீக்கா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. ஆகாய தாமரையை வெறும்னா அரைச்சு பேப்பரா செய்யறோம். ஓகே. ஸோ இந்த பேப்பர் வந்து லைக் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்காது, சின்ன சின்ன யூசேஜ் எல்லாம் இப்போ வந்து ஒரு இன்விடேஷன்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுல செய்யலாம். ஓகே. ஸோ இந்த லிக்னின் இல்லாத பேப்பரை நம்ம மிஷின்ல செஞ்சோம்னா, பேப்பர் மிஷின்ல செஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினிஷ். பேப்பர் மிஷின்ல நம்ம பெரிய இண்டஸ்ட்ரீஸில் செஞ்சால் நமக்கு இவ்வளோ ஸ்மூத்தாக இந்த ஃபினிஷ்க்கு அதே பல்ப் நம்ம செஞ்ச அதே பல்ப்பில் நமக்கு இது கிடைக்கும். ஓகே. அண்ட் இதெல்லாம் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யா. ஸோ இது பழசாச்சுன்னா கொஞ்சம் எல்லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இதுதான் இது லிக்னின் இருக்கிறது. இது செஞ்சு ஒரு 1.5 years ஆச்சு, இது கொஞ்சம் எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ஷீட்ஸே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்யறது. ஸோ இது வந்து இவங்க பெயிண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க, லைக் வாட்டர் கலர்ஸ், அக்ரிலிக். ஸோ பெயிண்டிங்க்கு கூட இது நல்ல சூட்டபிளாக இருக்குது. பெயிண்ட்டை வந்து அது உள்ளே சோக் பண்ணாமல். ஸோ இது ஆயில் கலர், அக்ரிலிக், அப்புறம் வந்து வாட்டர் கலர்ஸ். காமனாக பெயிண்டிங் பண்ணுறவங்களாம் இந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஷீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ். நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஆமாம். பின்னாடி எதுவுமே இல்லை. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணலாம், நிறைய நம்ம கிராஃப்ட் ஒர்க்லாம் கூட நிறைய பண்ணலாம். வாவ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பரவாயில்ல மேம், 2 பக்கமுமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் தெரியல பாருங்க. ஆமாம். அந்த ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது தான். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாமே நாங்கள் ரெகுலர் யூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது டச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம இந்த பேப்பர்ஸும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்பெஷாலிட்டி கிரேடு பேக்கிங் பேப்பர் இப்படி தான் இருக்கும்.
லைக் இந்த ஓவன்ல வைக்கிற பேப்பர் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எல்லாமே நாமளே ரெடி பண்ணிடலாம். சூப்பர் மேம், சூப்பரான ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுட் கிரேட் பேப்பர் தானே பண்ணுறோம். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபுட் கிரேட் பேப்பர். ஓகே, ஸோ பேக்கிங் ஷீட்டு யூஸ்வலாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதுதான் வாங்குவோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே சிலிக்கா கோட்டிங்னு ஒரு சிலிக்காங்கிறது ஒரு கெமிக்கல், அதை வந்து கோட்டிங் கொடுப்பாங்க. அப்போ தான் அது வந்து ஆயிலில் வந்து அப்சார்ப் பண்ணாம இருக்கும் பேக் பண்ணும்போது. ஓகே, நம்ம ஷீட்ல ஆகாய தாமரையில நம்ம செஞ்சிருக்கிற ஷீட்ல நம்ம அந்த கோட்டிங்கே கொடுக்கல, ஆனாலும் சேம். ஆமா, சேம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அதனால தான் இது ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. வாவ், சூப்பர் மேம். நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல, பட் ஆனா ரெண்டும் ஒரே ஒர்க் டச் பண்ணி பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, பட் ஆனால் நம்ம நேச்சுரலாகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நைஸ் மேம். ரெண்டும் ஆனால் சேம், நமக்கு ஒரே விஷயம் தான் கொடுக்குது. நம்ம கெமிக்கல் இல்லாமல் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்களாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த மாதிரி பேக்கர்ஸ்க்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. நிறைய பேர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம நிறைய பேர் இருப்போம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப பேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களே ரெடி பண்ணி, ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாவோ பிஸ்னஸ் உமனாவோ மாறலாம். ஸோ அடுத்த கட்டத்தில் நானும் நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றீங்க. உங்களோட தயவில் நானும் பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்க வரும்போது உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் அவங்க வரும்போது நானே செஞ்ச பேப்பர் எடுத்துகிட்டு வந்து மேம் ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த ரிசர்ச் வந்து டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி இது பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ் ஆகிற ஒரு ரிசர்ச்சர், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு கூட வந்து நாங்களும் இன்றைக்கி இன்வால்வ் ஆகிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக அதை நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்லேயும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, அப்போ யாருன்னு தெரியாத மாதிரி நினச்சிடாதீங்க ப்ளீஸ், தெரிஞ்ச மாதிரியே பேசுங்க. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட் மேம். டெஃபினட்டாக இது வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.